we will start the Pinnacle Awards for 2025. இன்னும் அநேக சாதனையாளர்களை நிச்சயமாக இந்த ஒரு பினாக்கிள் விருது என்பது உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்றும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு காரணமானவர்களை கண்டெடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துகிற வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பொருளாதார தொழில்துறை முதலீடுகள் ஊக்கமைப்பு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு திட்டங்கள் ரொம்ப வேகமாக முன்னேறி வருகிறது. அந்த வரிசையில் நம்ம எல்லாருக்குமே திரும்பி தெரிஞ்ச மாதிரி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தியிருக்கு. அவங்க எல்லாரோட சாதனையை அங்கீகரிக்கும் விதமாக அந்த நோக்கத்தோட இன்னைக்கு வி கனெக்ட் வழங்கும் பினக்கல் விருது முன்னெடுக்கப்படுகிறது. ஸோ வித் திஸ் we will start the Pinnacle Awards for 2025. மாண்புமிகு தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விகடன் நிறுவனம் நாணயம் விகடன் என்ற ஒரு இதழ் வெளியிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை படிக்கிறவங்களா இருப்பீங்க. பங்கு சந்தை எப்படி முதலீடுகள் என்ன மாதிரி வரி இப்போது புதிய வரி விதிப்பு எப்படி இருக்குது, நாம் எப்படி ஸ்டார்ட் அப் எப்படி தொடங்க முடியும், இப்பொழுது உள்ள இந்த காலத்துக்கு ஏற்ற உள்ள ட்ரெண்ட் என்னது, இப்படி அத்துணை தகவலும் உள்ளடக்கியதாக நாணயம் விகடன் என்பது வெளிவந்து கொண்டிருப்பது நாம் எல்லாம் அறிந்தது. ஆகவே அதில் ஒரு பகுதியாக இந்த ஒரு விருதையும் வழங்குகிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். நல்ல முறையில் செயல்படுற தொழிலதிபர்களை நாம் ஊக்குவிக்கும் விதமாக இதை கொடுப்பதனால இந்த விகடன் நிறுவனுடைய இந்த ஒரு முயற்சி மென்மேலும் தொடர வேண்டும், மென்மேலும் வெற்றியடைய வேண்டும். இன்னும் அநேக சாதனையாளர்களை நிச்சயமாக இந்த ஒரு பினாக்கிள் விருது என்பது உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்றும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பினக்கிள் விருதுகள் 2025 முதல் விருது யாருக்குன்னு பார்த்துடலாம். உயிரை காப்பாற்றுவதே தொழிலாக, மக்களுக்கு சேவை செய்வதே வாழ்க்கையாக, இந்த இரண்டையும் இடைவிடாத அர்ப்பணிப்புடன் 25 ஆண்டுகளாக டெல்டா மக்களின் நம்பிக்கைக்குரிய மருத்துவராக விளங்கி வருகிறார் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் ஆர்.வி. சிவகுமார். விவசாய வணிக குடும்பத்தில் பிறந்த இவருக்கு குழந்தைகள் நல மருத்துவரான தனது மாமாவைப் போல தானும் மருத்துவராக வேண்டும் என்று சிறு வயதிலேயே தொற்றிக்கொண்டது மருத்துவ கனவு. அந்த கனவை நனவாக்கும் முயற்சியில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் தனது இளநிலை மருத்துவ படிப்பை முடித்தவர் இதய நல மருத்துவ நிபுணராக சென்னையில் தனது முதுநிலை மருத்துவ படிப்பையும் முடித்தார். படித்து தான் பிறந்த மண்ணுக்கே சேவை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த மருத்துவர் சிவகுமார் 2000 ஆண்டில் 10 படுக்கைகளுடன் அணு மருத்துவமனையை தஞ்சாவூரில் தொடங்கினார். அன்று வெறும் 10 படுக்கைகளுடன் தொடங்கிய அணு மருத்துவமனை இன்று 100 படுக்கைகளுடன் கொண்ட பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையாக வளர்ந்துள்ளது. இவர் தனது 25 ஆண்டுகால மருத்துவ சேவையில் 2 லட்சம் எக்கோகார்டியோகிராம், 20,000 ஆஞ்சியோகிராம், 8,000 ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைகளை வழங்கியிருக்கிறார். தஞ்சாவூரில் முதல் தனியார் கார்டியாக் கேர் ஐசியூவை நிறுவிய பெருமை இவருக்கே உரியது. இதுவரை மருத்துவ கல்லூரிக்கோ சென்னைக்கோ தான் செல்ல வேண்டிய இதய நோயாளிகளுக்கு 24 மணி நேரமும் தானே மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை அளித்து ஏராளமான உயிர்களை காப்பாற்றியும் இருக்கிறார். கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலம் இலவச சிகிச்சை, மாதந்தோறும் கிராமங்களில் 250 300 பேருக்கு இலவச மருத்துவ முகாம்கள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இலவச எக்கோ பரிசோதனை, ரோட்டரி கிளப் சேவை அமைப்புகளுடன் இணைந்து சமூக சேவை என தொடர்ந்து சமூக பணியும் செய்து வருகிறார். மருத்துவத்தில் அர்ப்பணிப்பு வேண்டும், நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், மருத்துவ பயனாளியின் உயிர்தான் முதலில் பணம் பின்னர் என்ற கொள்கையுடன் செயல்படும் டாக்டர் ஆர்.வி. சிவகுமார் அவர்களையும் அணு மருத்துவமனையையும் பாராட்டி எக்ஸலன்ஸ் இன் கார்டியாக் கேர் டெல்டா டிஸ்ட்ரிக்ட் என்கிற பினாக்கிள் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட். To receive this honor from the Honorable Minister of Social Welfare and Women Empowerment,
we kindly welcome Dr. R.V. Shivakumar, Senior Interventional Cardiologist and Medical Director of Anu Multi-Specialty Hospital, Tanjavur, to the stage, please. அடுத்ததா இன்னொரு சின்ன கதை நான் சொல்ல போகிறேன். பெரிய முதலீடு இல்லைனாலும் சரியான திட்டம், ஒரு சிறிய தொலைநோக்கு பார்வை இருந்தால் போதும், எதை வேணால் சாதிச்சிடலாம் அப்படின்றத இவங்க ரொம்ப அழகாக எல்லாருக்குமே காட்டியிருக்காங்க. அவங்கள பற்றின ஒரு கதை தான் இது. அதுக்கான ஏவியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு தொழில் வெற்றியடைய பெரிய முதலீடு மட்டும் போதாது. தெளிவான நோக்கம், தரம், பொறுமை மற்றும் சரியான திட்டமிடல் இருந்தால் ஒரு சிறிய முயற்சியும் உலக சந்தையை அடைய முடியும் என்பதற்கான சிறந்த உதாரணம்தான் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். விவசாய மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி துறையில் 20 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தந்தை KR கதிரேசன் வழிகாட்டுதலுடன், சகோதரர் சந்தோஷ் கதிரேசன் துணையுடன் சர்வதேச சந்தையின் தேவைகள், தர கட்டுப்பாடு, பேக்கேஜிங் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் நடைமுறைகளை நன்கு கற்றறிந்து கயல் அக்ரோ ஃபுட்ஸ் நிறுவனத்தை இன்று உலக சந்தையில் நிறுத்தியுள்ளார் நிறுவனர் பிரகாஷ் கதிரேசன். இதற்கு சான்றாக ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் எனும் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது இந்திய அரசு. ஏற்றுமதியை தாண்டி தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நோக்கில் தொடங்கப்பட்ட கயல் அக்ரோ ஃபுட்ஸ் தென்னிந்திய சுவைக்கு ஏற்ற தரமான மூலப்பொருட்கள், சுத்தமான சூழலில் ஒரே நடைமுறையிலான தயாரிப்பு, நியாயமான விலை என சமரசமில்லாத அணுகுமுறையால் குறுகிய காலத்திலேயே உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சந்தையில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை வென்றது. நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், பருப்பு, மசாலா, அப்பளம், மாவு வகைகள் உள்ளிட்ட அனைத்து தயாரிப்புகளும் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டு மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. 95% பெண்கள் பணியாற்றும் இந்த நிறுவனம் கிராமப்புற வளர்ச்சிக்கும் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்தியாவின் விவசாய பாரம்பரியத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் ஒருங்கிணைத்து இந்திய உணவுப் பொருட்களுக்கு உலகளவில் தனித்த அடையாளம் உருவாக்கிய கயல் அக்ரோ ஃபுட்ஸ் நிறுவனத்திற்கு 2025ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் ஃபுட் ஃபேக்டரி பினாக்கிள் அவார்ட் வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Mr. Prakash Kadiresan, Director of Kayal Agro Foods, Madurai, to the stage. அடுத்ததா ஒரு சிறிய கனவு, வெறும் படித்து வேலை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கேயோ இவங்களுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ மக்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் படிப்பு மட்டும் போதாது, அவங்க சொந்தமாக அவங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கும் ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கனவையும் ஒரு காலேஜில், ஒரு கல்லூரியில் ஏற்படுத்தின ஒருத்தவங்களோட கதை தான் இது. வேலை தேடும் மாணவர்களை அல்ல, விதியை உருவாக்கும் தலைமுறைகளை உருவாக்குவதே எங்கள் லட்சியம். டியர் 3 மற்றும் டியர் 4 நகரங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்தர கல்வி வழங்கும் கனவுடன் 2011ஆம் ஆண்டு ஒரு பொறியியல் கல்லூரியாக 200 மாணவர்களுடன் திருச்செங்கோட்டில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனம் ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. 15 ஆண்டுகளாக கல்வி என்பது வேலை வாய்ப்புக்காக மட்டுமல்ல, வாழ்க்கையை உருவாக்குவதற்கான ஒரு பயணம் என்பதை தொடர்ச்சியாக நிரூபித்து வருகிறது. இன்று பொறியியல், நர்சிங், பார்மசி மற்றும் அலைட் ஹெல்த் சயின்சஸ் என 4 கல்வி நிறுவனங்களாக சுமார் 3800 மாணவர்கள் கல்வி பயின்று வரும் அளவிற்கு விரிவடைந்துள்ளது. இவர்களில் குறிப்பிடத்தக்க மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்பதால்
கல்லூரியின் பொறுப்பு வெறும் கல்வியை அளிப்பது மட்டுமே அல்ல, அவர்களின் வாழ்க்கையை மாற்றுவது என்பதில் உறுதி கொண்டது. பிளேஸ்மெண்டை தாண்டி ஆண்டர்பிரினர்ஷிப்பை நோக்கி மாணவர்களை வழிநடத்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஆக்கம் 360 இணைந்து வெஞ்சர் ஸ்டுடியோ உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் 40 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே உருவாகி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் மற்றும் ஆன் த ஜாப் ட்ரைனிங் வழங்கப்படுகின்றன. ஒரு கல்லூரியின் வெற்றி NAAC அங்கீகாரம் மூலம் அறியப்படுகிறது. அது கல்வியின் தரத்தை வெளிப்படுத்தும் முக்கிய அடையாளம். தமிழ்நாட்டில் உள்ள நர்சிங் மற்றும் பார்மசி கல்லூரிகளில் மிக குறைவானவற்றிற்கே NAAC அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஸ்ரீ சண்முகா காலேஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்செங்கோடு ஸ்ரீ சண்முகா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அனைத்தும் NAAC அங்கீகாரம் மற்றும் ISO சான்றிதழ் பெற்றது. அதன் கல்வி தரத்துக்கு சான்று. மத்திய அரசால் நடத்தப்பட்ட ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2025 போட்டியில் இக்கல்லூரி மாணவர்கள் முதல் பரிசு வென்றனர். இது மாணவர்கள் சிறப்பான பயிற்சியுடன் உயர்ந்த திறன்களுடன் உருவாக்கப்படுகின்றனர் என்பதற்கு உறுதியான எடுத்துக்காட்டு. தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளரான இறையன்பு அவர்களால் ஒவ்வொரு ஆண்டும் 100 மாணவர்களுக்கு வருடம் முழுவதும் மென்டார்ஷிப் ஊக்கப்படுத்தும் 25 நாட்கள் இண்டக்ஷன் புரோகிராம், ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் முன்னின்று நடத்தும் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் கேம்பஸ் கல்ச்சர், இவை அனைத்தும் சிந்திக்கும், உருவாக்கும், நம்பிக்கையுள்ள தலைமுறையை உருவாக்குகின்றன. கல்வி புதுமைக்கும் சமூக பொறுப்புக்கும் அடையாளமாக விளங்கும் திருச்செங்கோடு ஸ்ரீ சண்முகா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான எக்ஸலன்ஸ் இன் இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் எனும் பினாக்கிள் விருதை வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Mr. Tirumurthy Arumugan, Executive Director of Sri Shanmuga Educational Institution, Tiruchengodu, to the stage, please. பெரிய முதலீடு எதுவுமே இல்லை. கம்பெனி ஆரம்பித்தப்போ வெறும் ஸ்கேல், பென்சில் அது மட்டும்தான் அவங்களோட கேபிட்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். காலம் போய் இன்னைக்கு தென்னிந்தியாவோட பாரம்பரிய கட்டிடம் கம்பெனி ஆகி லட்சக்கணக்கான நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அத்தனை கட்டிடங்களை கட்டின ஒரு கம்பெனியோட ஒரு நிர்வாகத்தோட கதை தான் இது. ஒரு தொழிலில் தனித்துவத்தை உருவாக்குவது, தரத்தில் சமரசமின்றி செயல்படுவது, பாரம்பரியத்தை பாதுகாத்து நவீனத்துடன் இணைப்பது, தொடர் துணிவான முயற்சிகளுடன் 27 ஆண்டுகள். இதுவே கான்செப்ட் கன்சார்டியம் முற்றம் தி ஹெரிடேஜ் கிரியேட்டர்ஸ் என்கிற நிறுவனத்தின் தலைவர் திரு MR சுரேஷ் அவர்களின் பாரம்பரிய கட்டிடத்துக்கான வெற்றி பயணம். கோமல் கிராமத்தில் பிறந்த MR சுரேஷ் பாலிடெக்னிக்கில் சிவில் இன்ஜினியரிங் படித்து தனது குருநாதரான இன்ஜினியர் கோபாலிடம் 8 ஆண்டுகள் பணியாற்றி அதே நேரத்தில் பகுதி நேரமாக BE சிவில் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற இவர் வெறும் 750 ரூபாய் சம்பளத்தில் தனது பணியை தொடங்கினார். துணிச்சல்காரர்களுக்கு நம்பிக்கை மட்டுமே மூலதனம். அப்படி சொந்தமாக தொழில் தொடங்க முடிவெடுத்த போது முதலீட்டுக்கு பணம் இல்லை. அண்ணனின் அலுவலகத்தில் ஒரு பகுதியை 500 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்தார். கம்ப்யூட்டர் இல்லை, ஸ்கேல், பென்சில் மட்டுமே ஆயுதங்கள். கான்செப்ட் கன்சார்டியம் என்ற பெயரில் தொடங்கியது ஒரு சிறிய கனவு. தனது நோக்கம் ஒன்றுதான், ஒவ்வொரு வீடும் அழகாக, தனித்தன்மையுடன், தேவைக்கேற்ற வகையில் உருவாக வேண்டும். அது நம் பாரம்பரியத்தை பாதுகாப்பதாகவும் இருக்க வேண்டும். எனது படைப்புகளும் அதை நோக்கியே இருக்கும் என்கிறார். வெறும் கட்டிட டிசைனில் மட்டுமல்லாமல் பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் மற்றும் HVAC ஆகிய வேலைகளுக்கு அதற்கென்ற வல்லுநர்களின் ஆலோசனைகளை இலவசமாக வழங்கி 130க்கும் மேலான செக்லிஸ்டுகள், 10க்கும் மேலான மெட்டீரியல் டெஸ்டுகளுடன் கூடிய SOP அடிப்படையில் தரமான மற்றும் குறைந்த செலவில் குறித்த நேரத்தில் கட்டிடங்கள் என்று இவர் தொழிலில் காட்டிய சுறுசுறுப்பான சாமர்த்தியம் இன்று அவருக்கு தொழிலில் ஏற்றமானது. சிகப்பு கம்பளம் விரித்திருக்கிறது. பாரம்பரிய கட்டிடக்கலையில் நிபுணத்துவம். 75 நாட்களில் 7500 சதுர அடி குடியிருப்பு வீடுகள். ஸ்ரீ விட்டல் ருக்மிணி சமஸ்தானத்துக்காக கோவிந்தபுரத்திலும் 2 15,000 சதுர அடி பள்ளி வளாகத்தை
பிரீமியர் குழுமத்துக்காக தருமபுரம் வளாகத்திலும் நிறுவியது என இப்படி 27 ஆண்டுகளில் தென்னிந்தியா முழுவதும் பல லட்சம் சதுர அடிகள் கட்டிடங்கள் இவரது கைவண்ணத்தை பறைசாற்றி நிற்கிறது. 500 ரூபாய் வாடகை அறையிலிருந்து ஸ்கேல் பென்சிலுடன் தொடங்கி வாடிக்கையாளர்களின் வாழ்நாள் நம்பிக்கையாக விளங்கும் திரு MR சுரேஷ் அவர்களையும் கான்செப்ட் கன்சார்டியம் முற்றம் நிறுவனத்தையும் பாராட்டி எக்ஸலன்ஸ் இன் ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் என்கிற பினாக்கிள் விருதை வழங்கி பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Mr. M.R. Suresh, founder, and Mr. R. Raghunatha, CFO, Concept Conservatorium, Mayiladurai, to the stage, please. ஒரு குழந்தை நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது கல்லூரியில். எப்படி லைஃப்பை சமாளிக்கணும் அப்படின்னு, அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எப்படி ஆரம்பிக்கணும், அண்ட் ஒழுக்கத்தை கற்றுக்கணும், அண்ட் அமைதியை கற்றுக்கணும். முக்கியமாக இதை எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து அந்த மாணவன் வெளியில் போகும்போது அவன் வெறும் படிப்பறிவோடு மட்டும் இல்லாமல் பகுத்தறிவோடையும் வெளியில் போவான். அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு கல்லூரி, ஒரு வளாகத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கல்வி என்பது வெறும் பாட புத்தகங்களின் தொகுப்பல்ல, அது ஒரு சமூகத்தை மாற்றும் சக்தி. அந்த சக்தியை தென் தமிழகத்தில் உறுதியாக நிலைநாட்டிய கல்வி தலைமையின் பெயர் பாரத் வித்யா மந்திர் கல்வி குழுமம். நகர்ப்புற நெரிசலும் மக்கள் தொகை பெருக்கமும் கல்விக்கு சவாலாக உள்ள இக்காலத்தில் இயற்கையோடு இணைந்த அமைதியான மற்றும் பாதுகாப்பான கல்வி சூழலை உருவாக்கியுள்ளது பாரத் வித்யா மந்திர் கல்வி வளாகம். குற்றாலம் ஐந்தருவி சாலையில் மா பலா தென்னை தோட்டங்களுக்கு இடையே 12 ஏக்கர் பரந்த இயற்கை வளாகத்தில் விசாலமான வகுப்பறைகள், இயற்கையான காற்றோட்டம், ஒழுக்கத்தை மையமாக கொண்ட கல்வி முறை, இவையே இங்கு கல்வியின் அடையாளங்கள். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக திறமையான ஆசிரியர்கள் மூலம் மாணவர்களின் அறிவையும் ஒழுக்கத்தையும் தனித்திறனையும் பட்டை தீட்டும் கல்வி நிறுவனமாக விளங்குகிறது. இதன் வளர்ச்சிக்கு அரங்காவலர் திரு மோகன கிருஷ்ணன் மற்றும் செயலாளரும் முதல்வருமான டாக்டர் காந்திமதி மோகன கிருஷ்ணன் ஆகியோரின் கடின உழைப்பே அடித்தளம். 1990ஆம் ஆண்டு அப்பாசாமி கரையாளர் சேரிட்டபிள் டிரஸ்டின் கீழ் தொடங்கப்பட்ட இந்த கல்வி குழுமம் இன்று பாரத் மாண்டிசோரி மெட்ரிகுலேஷன் பள்ளி, பாரத் வித்யா மந்திர், CBSE பள்ளி மற்றும் பாரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி ஆகியவற்றின் மூலம் விரிந்த கல்வி சேவையை வழங்குகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் தொடர்ச்சியான உயர்தர வரிசைகள் கல்வித்தரத்தின் உறுதியான சான்றுகள். இங்கு பயின்ற மாணவர்கள் இன்று IIT, எய்ம்ஸ் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்று மருத்துவம், பொறியியல், அரசு உயர் அதிகாரிகள் என நாட்டின் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளில் பணியாற்றி வருகின்றன. கல்வி மட்டுமின்றி விளையாட்டு மற்றும் கலைத்துறைகளிலும் சாதனைகள் படைத்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள். இயற்கை, ஒழுக்கம், கல்வி தரம் மற்றும் சமூக முன்னேற்றம் என்ற 4 தூண்களில் கட்டமைக்கப்பட்ட பாரத் வித்யா மந்திர் கல்வி குழுமத்திற்கு 2025ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் சவுத் தமிழ்நாடு என்ற பினாக்கிள் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Mr. மோகன கிருஷ்ணன், அரண்காவலர் Mrs. காந்திமதி மோகன கிருஷ்ணன், முத்துமை முதல்வர், பாரத் குரூப் ஆஃப் ஸ்கூல், தென்காசி, to the stage. சாதனையாளர்களின் சங்கமம் வி கனெக்ட் வழங்கிய பினாக்கிள் விருதுகள் 2025 ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சாதனையாளர்களின் சங்கமம் வி கனெக்ட் வழங்கிய பினாக்கிள் விருதுகள் 2025 தொடர்கிறது. குறுகிய காலத்துல மக்கள் நம்பிக்கையை சம்பாரிச்சு தமிழ்நாடு முழுக்க வேகமா வளர்ந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஸ் நிறுவனம். யார் அவங்க பார்க்கலாமா? சாமானிய மக்கள் வீடு வாங்க,
தொழில் தொடங்க அல்லது கல்விக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய நம்பகமான நிதி நிறுவனங்கள் மிக முக்கியமான பங்காற்றுகின்றன. மக்களின் நிதி தேவைகள் எவ்வகையானதாக இருந்தாலும் அதற்கான முழுமையான மற்றும் சரியான தீர்வுகளை வழங்கும் ஒரு வலுவான நிதி குழுமமாக ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இன்று செயல்பட்டு வருகிறது. இந்த குழுமத்தின் கீழ் ரூபி ஏபெக்ஸ் சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரூபாய் ஏபெக்ஸ் ஃபவுண்டேஷன், ரூபாய் ஏபெக்ஸ் நிதி லிமிடெட், ரூபாய் ஏபெக்ஸ் கோல்ட் லோன், ரூபாய் கார்ப்பரேஷன் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலம் அனைத்து வகையான கடன்கள் மற்றும் காப்பீட்டு சேவைகள், மேலும் ஆதித்ய பிர்லா சேனல் பார்ட்னர் இன்சூரன்ஸ் போன்ற பல்வேறு நிதி சேவைகள் ஒரே குடையின் கீழ் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதான, விரைவான மற்றும் நம்பகமான நிதி சேவைகள் கிடைக்கின்றன. சமுதாயத்திற்கு எந்தவிதமான ஒளிவு மறைவுமின்றி நேர்மையான மற்றும் நம்பகமான முறையில் நிதி உதவிகளை வழங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் நிறுவன தலைவர் திரு சந்திரசேகர், நிர்வாக இயக்குனர் திரு V.A. துரைசிங்கம் மற்றும் இணை நிர்வாக இயக்குனர் திரு சேவுக S. ரஞ்சித்குமார் ஆகியோரின் தலைமையில் 2023ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் தொடர்ச்சியான வளர்ச்சியைக் கண்டு இன்று தமிழகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் வெற்றி நடை போடுகிறது. மக்கள் சேவையில் தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கி கடந்த 2 ஆண்டுகளாக ரூபாய் ஏபெக்ஸ் நிதி லிமிடெட் என்ற பெயரில் நம்பிக்கையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டு வரும் இந்த நிறுவனம் இன்று ஒரு முன்னணி நிதி நிறுவனமாக தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மக்களின் தேவைகளை ஆழமாக புரிந்து எளிய நடைமுறைகளில் நம்பகமான நிதி தீர்வுகளை தொடர்ந்து வழங்கி வரும் இந்த பெருமைமிகு ரூபாய் ஏபெக்ஸ் நிதி லிமிடெட் நிறுவனத்திற்கு 2025ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் ஸ்டார்ட் அப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ற பினாக்கிள் அவார்டை வழங்குவதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome Mr. R. Chandrasekharan, Chairman, Mr. V.A. Duraisingham, Managing Director, Mr. S. Ranjit Kumar, Joint Managing Director of Rupee Apex Nidhi Limited, Tanjavur to the stage, please. நம்ம வாழ்க்கையில பொருளாதார அவசரம் எப்போ வரும் நமக்கு தெரியாது. கையில் காசு இருக்காது, பயம் மட்டும் முழுக்க இருக்கும். ஆனால் இவங்க வந்தக்கப்புறம் அந்த பயம் நிஜமாவே ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே தொடங்கி நேர்மை, ஒழுக்கம், நியாயம் என்ற கொள்கையோட பல தலைமுறையாக மக்களோட நம்பிக்கையை சம்பாரிச்ச ஒரு பாரம்பரிய நிறுவனத்தை பற்றின ஒரு சின்ன காணொளி நமக்காக. மனித வாழ்க்கையில் உழைப்பும் ஓட்டமும் பிரிக்க முடியாதவை. அந்த உழைப்பின் இறுதி இலக்கு பணமே. குடும்பம், கல்வி, மருத்துவம், விசேஷம் மற்றும் அவசர காலங்கள் என வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உடனடி நிதி உதவி அவசியமாகிறது. இந்த தேவைக்கு நடுத்தர மற்றும் சாமானிய மக்களுக்கு நம்பிக்கை தரும் துணையாக இருந்து வந்தது பாரம்பரிய சீட்டு முறை. அந்த சீட்டு சேமிப்பு முறையை ஒழுங்குமுறை, நம்பிக்கை மற்றும் வெளிப்படை தன்மையுடன் கடந்த 79 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். சேமிப்பு என்பது பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் நேர்மையான நிர்வாகம், கால தாமதமற்ற பண வழங்கல் மற்றும் தெளிவான விதிமுறைகள் மூலம் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை உறுதியாக காத்து வருகிறது. சீட்டு சேமிப்பு என்றாலே பயமும் சந்தேகமும் இருந்த காலத்திலும் கூட நேர்மை மற்றும் புதுமையான நடைமுறைகளால் மக்களின் நம்பிக்கையை வென்று சுதந்திரத்திற்கு முன்பே தொடங்கி இன்று வரை சிறப்பான பயணத்தை தொடர்கிறது இந்த நிறுவனம். ரூபாய் 1 லட்சம் முதல் ரூபாய் 1 கோடி வரை, மாதம் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 2 லட்சம் வரை தேவைக்கேற்ற பல்வேறு சீட்டு திட்டங்கள் மூலம் சாமானிய மக்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை பயன்பெறச் செய்கிறது. தென்னிந்தியா முழுவதும் 37 கிளைகளுடன் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களின் ஆதரவை பெற்றுள்ள ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 79 ஆண்டுகால பாரம்பரியத்துடன் நம்பிக்கை, பாதுகாப்பு ஆகியவற்றின் உயிர்ப்பான அடையாளமாக விளங்குகிறது. இந்த சிறப்பை பாராட்டி 2025ஆம் ஆண்டுக்கான மோஸ்ட் ட்ரஸ்டட் சிட் ஃபண்ட் கம்பெனி எனும் பினாக்கிள் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது வி கனெக்ட். We kindly welcome
Mr. A.R. Umapati, Director, and along with A.R. Meenakshi from Sri Visalam Chit Fund Limited, Karaikudi, on the stage, please. மாண்புமிகு தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்தியாவில் மருத்துவ சுற்றுலாவுக்கு என்று வருபவர்களில் 25% பேர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஆண்டொன்றுக்கு உலகின் 70 நாடுகளிலிருந்து 15 லட்சம் பேர் தமிழ்நாட்டின் மருத்துவத்திற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள். இப்படி பல்வேறு வசதிகளை வாய்ப்புகளை அரசும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களும் ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறது. மருத்துவத்துறை மட்டுமல்ல, மற்ற எல்லா துறைகளிலுமே, தொழில்துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளிலுமே இன்றைக்கு வளர்ச்சி அதிகரித்து வருகிற காரணத்தினால் இந்த வளர்ச்சி வருவதற்கு காரணமானவர்களை ஊக்குவிப்பது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த வகையில்தான் விகடன் குழுமம் இதுபோன்ற வளர்ச்சிகளுக்கு தொழில்துறையிலாக இருந்தாலும் கல்வித்துறையிலாக இருந்தாலும் மருத்துவத்துறையிலாக இருந்தாலும் பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு காரணமானவர்களை கண்டெடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துகிற வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு எனக்கும் அந்த வாய்ப்பை தந்து கொண்டிருப்பதற்கு பெருமதிப்பிற்குரிய திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையிலான இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.